சேர்ந்துக்கிற நான் போய் முதல்ல பாக்குறப்ப அடே அப்ப தேவலோக கன்னி மாதிரி இருக்கிறியே. தேவலோக கன்னியே உன்னுடைய கங்கை ரெண்டு எனக்கு கொடுன்னு நான் கேட்க. நீ கங்கை ரெண்டு எனக்கு கொடுன்னு நான் கேட்க. அவ சொல்றான் என்னுடைய கங்கை ரெண்டையும் உனக்கு தர்றேன், இரணையும் மேல ஏவியதை என் மேல ஆகாம இருந்தா உனக்கு தர்றேங்கிற அவ. எப்படி முடிஞ்சா சொல்லிக்க. சரி, என்னுடைய கங்கை ரெண்டையும் உனக்கு தர்றேன். சரி, இரணையும் மேல ஏவுனதை என் மேல ஏவாம இருந்தா உனக்கு தர்றேங்கிறான். சரி, நானும் வக்கால வச்சு வேட்டியை மடிச்சு கட்டி 2-3 நாளா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் இருங்க. அது என்ன கோயிலுக்கு இருக்கு? புதுமணியாரம்பட்டியை சேர்ந்த ஏசி ரவி எப்படியாவது சேர்த்தியும் ஆகணும். இதுக்கு விடையும் தெரியல. யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா? நான் காலையில, ஆனா நீங்க விடைய சொல்லிட்டீங்க, நாளைக்கு காலையில போய் சேர்த்திடுவேன். என்னத்த அதுதான் ஆமா. நானும் முட்டி மோதி கண்டுபிடிச்சிட்டேன். அது என்ன தெரியுமா? இரணையும் மேல ஏவனதே என் மேல ஏவாம இருக்கணும். அதாவது யாரும் தப்பா நினைச்சு கூடாது. கங்கைன்னா என்ன? பெண்களுடைய மார்பகம். இரணையும் மேல ஏவியது என்ன? ஈட்டியோ அருவாலோ கொத்து கத்தியோ வேற எதுவுமே கிடையாது. இரணையும் மேல ஏறினது இந்த உலகத்தை படைத்தானே அந்த எம்பெருமான், அந்த அறியாமக்காரன் எதையும் ஏவல, தன்னுடைய நெகக்கண்ணால அப்படியே 2ஆ பிச்சு இரணைய கொன்னுட்டான். அந்த நெகக்கண்ணாகப்பட்டது என் மேல படாம பக்குவமா பாத்தீங்கன்னா நீ என்னைய சேர்த்திக்கான்னு சொல்றான். நானும் விடைய சொல்லிட்டேன். அன்னையில இருந்து என் மேல ஒரே பிரியம். நீ செத்தா நான் சாவணும், நான் செத்தா நீ சாவணும்னு 2 பேரும் இனம் பிரியாம இருக்கிறான். சரின்னு சொல்லி மணப்பாறையில புள்ளக்காரி மாடு 2 வாங்கினேன். மணப்பாறையில வாங்கினியா? மணப்பாறை பின்ன அங்கதான் நமக்கு புள்ளக்காரி மாடுன்னு நீ புள்ள ஒண்ணு காரி ஒண்ணு 2 ஒண்ணு உழவுல போனது, இன்னொன்னு உழவுல போகாது. என்னைக்குமே ஒரு மாட்டை பழக்கணும்னா ஏற்கனவே உழவுல போனது ஒண்ணு இருக்கணும், இல்ல ஒண்ணு போகாது இருக்கணும். அப்பதான் உழவா இருக்கு. பெரிய இலவாத்தா இருக்கு, காடு போர் எடுத்துக்கிட்டு தான் போகும். என்னைக்குமே நீங்க நாளைக்கு சந்தேகம் இருந்தா பழைய மாட்டை உழவுல போன மாட்டை முளைக்குச்சி அடிச்சு பக்கத்துல கட்டி வச்சுக்க. புது மாட்டை பாட்டு கட்டி ஓட்டு. பழைய மாடு பக்குவமா பாத்துக்கிட்டே இருக்கு. நம்மளும் இப்படித்தானே ஒரு காலத்துல ஓட்டணும். இன்னைக்கு வயசாகி போச்சு, ஓரம் கட்டிட்டாங்க. சரி, நம்ம மாடு பழைய மாடு கரும்பு காட்டு மாடு மாதிரி பேசாம அந்த மாடு பாத்துக்கிட்டு இருக்கு. சரி, நானும் சரி இந்த புது மாடு போக மாட்டேங்குது கிறகம்னு சொல்லி வாழை புடிச்சு இறுக்கி நறுக்குன்னு கடிக்க எட்டி கொட்டையிலே வச்சு பிடிச்சி. எந்த கொட்டை? வெதர் கொட்டை. சரி, மிதிச்ச உடனே கிருகிருன்னு வந்தோடனே சாலுக்குள்ளில மல்லாக்க கிடக்குறேன். சரி, ஆமா, பன்னிக்குட்டியாட்டவே கிடக்குறேன். சரி, அப்ப இந்த கூடவே சாகரன்னு சொன்னா பாரு, என் வப்பலு அந்த கரும்புல வந்த மாதிரி படுத்து அங்கேயே அப்படி படுத்திருக்கிறேன். அவர் 2ஐயும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு வர நல்ல கை 2ஐயும் மேல தூக்கி கஞ்சி கலையத்தோட வர்றா. சரி, அப்ப எனக்கு ஒரு யோசனை, கூடவே சாகரன்னு சொன்னாலே இவன் சாவுவாளா சாவ மாட்டாளா, இவளை சோதிக்கணும்னு சொல்லி மூச்சை இறுக்கி பிடிச்சு கப்புன்னு படுத்திருக்கிற. வந்தோடனே கஞ்சி கலையத்தை எடுத்து வச்சுட்டா. சாமச்சோறு சுரக்கா குழம்பு கமகமன்னு வாட வேற அடிக்க. சரி, கஞ்சியை கேட்கலாம்னு பாக்குறேன். பசி வேற. ஆனா இவளை சோதிக்கணுமே. அப்படியே பிச்சுன்னு படுத்தோன்னே இறக்கி வச்சோன்னே இதை பிடிச்சா. நாடிய தானா புடிச்ச உடனே ஒரு வார்த்தையை சொன்னா பாரு. என்ன? நானெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இன்னும் உசுரோட நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கேன். உனக்குத்தான் ரோசம் இல்லைன்னு தெரியுமே. ரோசம் இருந்தா உங்களோட கூத்தாட முடியுமா தம்பி? சரி, நீ எப்படி கேக்குறா? எப்படி சச்சு போய் போ கட்ட தின்னட அப்படின்னா செத்து போயிட்டான் கட்டி தின்னிக்கிற. ஐயா பாரு சாகரன்னு சொல்றவ. சரி, கேட்டு போறான்னு கப்புன்னு படுத்தோன்னே இவனே செத்து போயிட்டானே. இவனுக்கு எதுக்கு? இவனுக்கெல்லாம் 2 பவுன்ல கை காப்புன்னு சொல்லி 2 பவுன் உருவிட்டான். அதையும் அதுக்கப்புறம் இந்த மஞ்ச கயிறு தான். அதான் மிச்சம். நான் தான் 14 மந்தைக்கு மந்தனாக்கிறேன். நீங்க அப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறம் 28 மந்தை ஆயிடுச்சு. நீங்க எப்ப தலையெடுத்தீங்களா போயிருச்சு. அப்புறம் 5 வரலுக்கு 5 மாதம் போட்டிருந்து அதையும் உருவிட்டான். சரி, நீ கேட்டியே 14 பவுன் செய்யணும். ஆமா, அதையும் உருவிட்டா. அதுக்கப்புறம் உத்ராச மாலை தான் மிச்சம். சரி, அப்புறம் வேற இடுப்புல வெள்ளி அரணா கயிறு 25,000 ரூபாய்க்கு செஞ்சது. அதே அப்பா, அதையும் உருவிட்டான். நாங்கெல்லாம் நாய்க்குமாருக்கு டவுசர் போட மாட்டோம். சட்டி அது மசிறு கூட நாங்க வாங்க மாட்டோம். என்னதான் போட்டுருப்பீங்க? கோமணத்தினே, அது பட்டு கோமணத்தினே மந்தனாக்கிறாச்சு நான். கோமணம். ஆமா, அது ஒரு 10-25 ரூபாய்க்கு போகு. சரி, இவனே செத்து போயிட்டானு இவனுக்கு எதுக்கு கோமணத்தினு சொல்லி சைஸா கோமணத்துல கைய வச்சு உறவு பார்த்தாவா உருவிட்டா பாதியா. சரி, அப்பதான் கப்புனு பிடிச்சு வாக்குல திடீர்னு எந்திரிச்சேன். அடி சண்டால பாவி சாகரன் சொன்னவளே, ஏன் சாமசோத்தையும் தின்னவளே. சரி, கூடவே சாகரன் சொன்னவளே, ஏன் கோமண துணியாவது உருன்னு அங்க எடுத்து பிடிச்ச ஓட்ட மலையாரம் பெட்டி வந்து சேர்ந்து. இனிமே இல்லாத நீ தொப்பு மிட்டிக்கு போகாம நல்லா திரிஞ்சு போல. அதனாலதானே தம்பி கடைசியில இந்த உத்ராட்ச மாலை எனக்கு மிச்சம். ஆமா, எங்க ஆளுங்க நாய்க்குமாரு ஆளுங்க இருக்கிறாங்க. ரெண்டையா பாவா
இது எந்த கோயிலுக்கு விட்டுருக்கிற? இது தாந்தவண்டி பெருமாளுக்கு பெறவே முடியும். பெறவே முடியா? இப்படிதான் எல்லாத்துக்கும் கிடைக்குது. அது கிடைச்சது அப்படி போயிருச்சு. இன்னொன்னு கிடைக்கணும்னு வேண்டுதல் விட்ட கிடைக்கல. சரி, அது வாட்டுக்கு பூலோகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது. என்னைக்கு கிடைக்குதோ இந்த 100 நாள் வேலைக்கு போறாங்க பாரு தாய்மாருக்கு, அவங்க கிட்ட மம்முட்டி ஒண்ணு வாங்கி செதுக்கி எடுத்துட வேண்டியது. ஒரு பந்தத்தை வச்சு பந்தம் கட்டி வாட்டினா உள்ள மொன்னபாம்பு இருக்குதுரா. ஓ, நீங்க முன்னப்பாம்பு கோஷ்டியா? சரி, இருக்கட்டும். நாய்க்குமாருக்கு வந்தா இப்படி 2 கதை சொல்லணும், கோமாளி சென்று பாடணும். இப்படி இது சொல்றத விட்டுட்டு எங்க குளம், தேனி, பெரிய குளம், வாடிப்பட்டி, வத்தல குண்டு எப்படி நம்ம குல ஆச்சாரம் என்ன? நீ 4 பக்கம் போறாளு. ஆமா, நல்ல மைக் போட்டு சொல்றா. இல்ல, 4 பக்கம் ஊருக்கு போறவரு அப்படி சொல்லு. நீ ஏற்கனவே மானம் கட்டு இருக்குது, 4 பக்கம் போறாளுன்னா சரி. நீ எப்படியா நாடகம் ஆடாம இவனை பண்ணிருந்தது இதுதானே உங்க குறிக்கோள். கோமாளி சிந்து, கோமாளி சிந்து, நாடக பாட்டு, நாடக பாட்டு, இந்த சுத்துலு சுத்துலு இதெல்லாம் நல்லா சொல்லுவீங்க. அதாவது பஞ்சபாண்டவர்கள் 5 பேருமே துரியோதரன் வந்து நாட்டை அபகரிச்சு அண்ணன் தம்பி 5 பேர் கானகத்துக்கு போறாங்க. அப்ப வட்டமிட்டு அண்ணன் தம்பிகள் சுத்தி உட்காந்து சரி தருமர் புலம்புறாரு. தம்பிக்கு 4 பேர் இருக்கு. இவர் நடுவுல உட்காந்து எப்படி புலம்புறாரு? ஐயோ என்ன ஊம்பு, அது ஊம்பு. எங்க போய் யாரு சேருங்கிற? ஏது ஊம்பு, என்ன வேணும் ஏது வேணும். வட்டியில எங்க மாமனால அப்படிதான் பாடினாரு. பொண்ணு இருக்கிறாரு வர அவரு. இது வந்து தர்மர் நாடகம். இதே மாதிரி பொன்னர் சங்கர் நாய்க்குமாருக்கு வந்தோன்னா உடனே முக்கியமா நம்முடைய கம்பளத்தார்களுக்கு தெலுங்குல தெரியுற மாதிரி தெலுங்குல பாடணும். அது பொன்னர் சங்கர். தமிழ்காரர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு புரியுற மாதிரி தமிழ்ல பாடணும். இப்ப முதல்ல ரசிக பெருமக்கள் தமிழ்காரர்களுக்கு தெரியுற மாதிரி தமிழ்ல பொன்னர் சங்கர் நாடகம். தூங்குறவங்களால எழுப்பிட்டுருங்க. நான் பாடின சாமி வந்துடும். நேற்று முந்தானத்து அப்படிதான் சாமி வந்து மிருதங்காரர் இங்க அடிக்கிறத விட்டுட்டு இங்க அடிச்சுட்டார். அந்த பெட்டிக்காரர் மாப்பிள்ள ஆல்ரவுண்டுக்காரர் இப்படி அடிக்கிறது அடிச்சு அடிச்சு வாயில நுர தள்ளிருச்சு. சாலக்காரர் இப்படியே அடிச்சு ஒரு காயை நசுக்கிட்டார். அந்த காய் தான். அருமையான பாட்டு பொன்னர் சங்கர். பாதிமதி சூழும் உண்மை பாத பெரிய காண்டியம்மன், 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 பாத பெரிய காண்டியம்மன் பணிந்து சொல்லுவோமே பாதுமதி வாக்கியம் பணிந்து பதிலோட. இது நம்ம தமிழ்காரர்களுக்கு புரியுற மாதிரி. அப்படியே நம்ம ஆளுங்க ஒரு பகுதி தெலுங்குக்காரங்க இருக்கிறாங்க. அமத்து சாமி வருது பாரு, அமத்து. அது அப்படி போச்சா தெலுங்குக்காரர்களுக்கு தெரியுற மாதிரி அப்படியே தெலுங்குல பாதி புகுசூபி நம்ம மீதி புகுசூவலது, பாதி புகுசூபி நம்ம மீதி புகுசூவலது, பாபக்க பூவாடனே பூவலது. பாபக்க அவ்வளவு பெருசாயா? அவ்வளவு பெருசு இல்ல. இதே டிவில எடுக்கிறீங்களா? தெலுங்குக்காரர்களுக்கு புரியுற மாதிரி என்ன பூவாடும்னா இது வந்து இப்படி பாட்டு இருக்குது. இன்னும் வில்லு பாட்டு நிறைய இருக்குது. சுத்துல் இருக்குது. வில்லு பாட்டு அதாவது ராமாயணத்துல வந்து ராமர்ல லட்சுமணார் வந்து தசரத சக்கரவர்த்தியினுடைய சொல்லுக்கு இணங்க கானகத்துக்கு போறாங்க. சீதையும் கூட்டிட்டு அங்க போய் பாறையில உட்கார்ந்து இருக்கிறப்ப தென்னிலங்கை ஆளப்பட்ட ராவணேஸ்வரன் சீதையை சிறை எடுத்துட்டு போயிடுறேன். சிறை எடுத்துட்டு போனோன்னு அனுமாரை கூப்பிட்டு போய் தொலைவிட்டு வா, எங்க இருந்தாலும் சரி கொண்டுகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்கள அங்க போக அண்ணன் தம்பி 2 பேரும் பாறையில உட்கார்ந்து அந்த இலங்கையை நோக்கி தென் திசையை நோக்கி இருக்கிறாங்க. இந்த வழியாத்தான் அனுமார் போனா எப்படி இருந்தாலும் வருவான்னு சொல்லி போறப்ப தம்பி எனக்கு ரொம்ப பசிக்குதுரா அப்படின்னு சொன்ன உடனே அப்ப கானகத்துக்கு போறாரு. யாரு? லட்சுமண பெருமாள். அதத்தான் வந்து வில்லு பாட்டுக்காரங்க தென்னாட்டுல இன்னும் இந்த சிவகங்கை, ராமநாதபுரம், பரமக்குடி, திருநெல்வேலியில எல்லாம் அருமையா பாடுவாங்க. எப்படி தெரியுமா? முன்பொரு காலத்திலே ராமாயணத்திலே ராம லட்சுமணர் சீதா பிராட்டியார் கானகத்திற்கு சென்றார்கள். ஆமா, கானக சென்ற உடனே சீதையாய் தென்னிலங்கை ஆளப்பட்ட ராவணேஸ்வரன் சிறையெடுத்து சென்று விட்டார். அப்படி சிறையெடுத்து சென்ற பிறகு ராமலட்சுமணர் கானகம் எங்கும் தேடி சீதை கிடைக்காத காரணத்தினால் அண்ணன் ராமபுரானுக்கு அப்பொழுது பசி எடுத்து விட்டது. பசி எடுத்த காரணத்தினாலே தம்பி லட்சுமண பெருமாளை வரவழைத்து தம்பி எங்காவது சென்று காய்கனிகளை பறித்து வாரா என்று சொன்ன உடனே தம்பி லட்சுமண பெருமாள் கானகம் எங்கு தேடி காய்கனிகள் கிடைக்காமல் இருக்கு. கடைசியாக ஒரு புளிய மரத்தடியிலே அமர மரத்தை மேல் நோக்கி பார்க்கின்றார். மரத்தில் அழகான புளியம்பழங்கள் தொங்கிக் கொண்டிருக்கு. எவ்வளவு அழகாக இருக்கிறது. பறித்துக் கொண்டு போய் அண்ணன் ராமபுரானுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மேலே ஏறி பழங்களை பறித்துக் கொண்டு போய் ராமனிடத்திலே கொடுக்க அந்த ராமபுரான பழங்களை அழகாக பார்த்த உடனே அப்பொழுது ராமானும் பூலி தின்னார், தம்பி லட்சுமணன் பூலி தின்னார், ராமனும் பூலி தின்னார், அண்ணா லட்சுமணர் பூலி தன்னார், நாகராஜ பூலி தின்னார்.
ஏ ராமர் புலி தின்றார், லட்சுமண பெருமார் புலி தின்றார், புளியம்பா தின்னாரா? இது வந்து வில்லுப்பாட்டு. அதே மாதிரி நம்முடைய குலாச்சாரப்படி சுத்தல் இருக்குது தெலுங்குல. அதெல்லாம் சொன்னா தெரியாதுன்னு நினைக்கிறேன். சொல்லு பாப்பா. அதெல்லாம் வேண்டாம். யார் அவருக்கு தெரியுமா? நீ நாய்க்கர் தானே? எங்க நம்ம முக்கியமான நாய்க்கர் ஒருத்தர் வரங்க. சரி, அவர் இருந்துட்டு போறாரு விடு. அதாவது கல்யாணம் பண்ணி அதாவது பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் மந்தையில இருக்க எதுக்கு உட்காந்து சுத்துல சொல்லுவாங்க. எப்படி சொல்ற மாதிரி மேல் மச்சிதையா மேல் மச்சிதையா எல்லாரும் வாரமழுது அப்பால் வேகோ బిడ్డప్ప మామా బిడ్డు బిడ్డ అప్పుడంటే బిడ్డ అప్పుతాను మామ అప్పుతాడే అలా నువ్వు బిడ్డ అప్పిస్తే నాన్న కట్టితే మా తమ్ముడు చేరుగున్ను మా తమ్ముడు లేదితే మా అన్న చేరు మా అన్న చేరు లేదితే మా అయ్య చేరు మా అయ్య లేదితే మా చిన్ని చేరు చిన్ని లేదితే ఊరుగాడు చేరు ఊరుగాడు లేదితే உள்ளூர் காமல் சேரு அனிவரே சேர்த்துமையா. அது என்னத்துக்கு ஆகுயா? நாதர் குடும்பம் எல்லாரும் பார்த்தா அந்த பொண்ணு விளங்க மாட்டா தம்பி. சுத்தல என் கல்யாணத்துக்கெல்லாம் இப்படிதான் சொன்னாங்க. எல்லாம் வந்துடுறாங்கன்னா எங்க வீட்டுக்கே வர்றாங்க. நாதர் குடும்பம் இப்படி எத்தனையோ இருக்குது. நம்ம இளைய மகாராஜா ஓலை விட்டுருக்கிறாரு. என்ன ஏதுன்னு தெரியல. நேரா போய் மகாராஜாவை கும்பிட்டு வரவழைச்ச காரணம் என்ன? அவசரப்படாதீங்க. அதெல்லாம் வீடியோ ஓடிட்டு இருக்கு. விடியால 8 மணி வரைக்கும் ஓசு நாடகம் தான். பதறாம ஆடுங்க. மகாராஜாவும் மரியாதையா கும்பிட. ஆமா, நாய்க்கிற பணம் பத்தி நாய்க்கிறே மரியாதையா வேட்டி எல்லாம் இதுக்கு ஒரு விடிவு காலமே தெரிய மாட்டேங்குது. சிறப்போடு வந்திருப்பீர்கள். எங்கே வாழ்றது நானும் முட்டி மோதி பாக்குற ஒரு பக்கமும் நல்லா இருக்கிறங்க. மந்திரிமகளே, மகாராஜா, சம்பளத்தார்களே, மகாராஜா, நமது மந்திரிமகன் சிவசப்புரமன் கால்வத்து திருமணத்தை திருச்செந்தூர் வேலை வளர்த்து வைத்திருக்கின்றார். ஆகட்டும் அரசி, அங்கு சென்று 3 தினத்திற்கு முடித்த சீக்கிரம் பாஞ்சாலம் கொஞ்சம் சேர வேண்டும் என்று ஆகட்டும் என்னுடைய அண்ணன் கட்டளையிட்டிருக்கின்றார். ஆகட்டும் அரசி, அதற்காகத்தான் உங்களை சீக்கிரம் வர வேண்டும் என்று நினைத்தேன். அப்படி ஆகட்டும் அரசி, அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாமளும் திருச்செந்தூர் வேலை செல்வதற்கு
அதற்கு முன்பாக நமது கோட்டை ஆசிரமம் முன்பு தேவராட்டங்கள் சேர்வை ஆட்டங்கள் ஆடி மகிழ்ந்து விட்டு பிறகு செல்வம் திருச்செந்தூர் வேலபுராலயம் அப்படியே தங்களுடைய உத்தரவு பிரகாரம் நாங்கள் தங்களுக்கு என்று ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்து எங்களுடைய ஆடல் பாடல்களை தாங்கள் கண்டு ரசிக்க வேண்டும். அப்படி ஆகட்டும் தம்பி. மகாராஜா ஆடோலு பாடல் அர்த்தம் சொல்லிருக்கு. ஆடல் பாடல் அதுக்கு 55,000 ரூபாய் வேணும். நம்ம எங்க போறோம் தேவராட்டம், அதாவது கம்பளத்தார்களுக்கே உறுதியான தேவராட்டங்கள். தேவராட்டத்துல 32 ஆட்டம் இருக்குது. அதெல்லாம் வந்து தேவராட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், சீட்டாட்டம், பித்தலாட்டம், அது நீங்க பண்றது. அதாவது தேவராட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், குத்துறது, உடைக்கிறது, மோர் சிறப்புறது, தயிர் சிறப்புறது, கண்ணாடி வாக்குறது, சிறங்காட்டம், ஒட்டலாட்டம், மொட்டலாட்டம். ஒட்டலாட்டம்டா எல்லா ஆட்டம் இருக்குது. முக்கியமான ஆட்டம் 2 ஆட்டம் தான். ஒன்னு சாமி ஆட்டம், அப்புறம் இன்னொன்னு சிறங்காட்டம். வேண்டாம், இன்னைக்கு சிறங்காட்டம் வேண்டாம். வீடியோ எடுக்கிறாங்க எல்லாம் போற சிரிச்சிருவாங்க. ஒண்ணுக்கு ஒரு அடிச்சு போற அது அறாடே இவனோட பெரிய இமசியா இருக்குது. ஒண்ணு கேட்டு அடிக்கிறாங்க பொம்பளை ஆளுகள். அங்க போய் அங்க அந்த நேரம் பொம்பளை ஆளுகள் இல்ல அப்படியே என்ன ரெட்ரேட்டியா வருதாப்பா? வயசாயிருச்சுன்னா ரெட்ரேட்டியா வர கிளிக்கு நல்லா குளிக்க விட்டாரா? நேற்று வேட்டைக்கு போனே சூடு குடிச்சுக்கிச்சு. வாழ்வார் மங்கள வேட்டைக்கு போனியா? வயசாகி போச்சு. அவரு பொண்ணு பெட்டு நாய்க்கிரு அப்படி அடிச்சுட்டியாடா? சரி, இப்ப தேவராட்டம் ஆனோம்னா தேவதந்திமி வேணும். அது இல்ல, நம்மால் வந்து வாயிலேயே வச்சுக்குவார். அறா தம்பி, அறா தேவதந்தி மர்றா. இது நல்லாவே இல்ல. ஒரே ஆட்டம் சிறங்காட்டம். அது வேண்டாம். நல்ல சிரிப்பாக யாராவது சிரிச்சீங்கன்னா மந்திரி சுற்றுவோ புட்டுவீங்க போய் அப்புறம் விடியால வீட்டுக்கு இப்படியே தான் போய்கிட்டு இருக்கணும். நல்லா இருக்கும். சிறங்க குடிச்சவ கண்ட வேணிக்க தம்பி ஆட்டோக்கார தம்பி நீ சிரிக்க கூடாது. முக்கியமா எனக்கு கோபம் வந்துடும். எப்படி முதல்ல டகு டகு ஆளும் புண்டிய நீ ஏதோ சிரிச்சா பாடுவா. அந்த பையன் அங்க போய் இருக்கிறியா? குளிச்சு எத்தனை நாள் ஆகுது? நாங்க என்ன மசருக்கு நாய்க்கு ரோட்டுக்கெல்லாம் குளிக்க என்ன நீ வந்து அவுத்து போட எலிச்சத்த வாடிக்கிறாங்க. நாங்க குளிச்சோம்னா எங்க மேல சாமி வந்து இறங்காது. நாங்க குளிக்காம சுத்தவத்தமா இருப்போம். சரி, எத்தனை ஆட்டங்கள் இருந்தாலும் இந்த எம்பெருமான் ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமான வணங்கி ஒரு பாட்டு பாடலைனா நாடகம் வச்சதுக்கு அர்த்தம் இல்ல, பார்த்ததுக்கு அர்த்தம் இல்ல, ஆனதுக்கு அர்த்தம் இல்ல. அந்த எம்பெருமா 7 கொண்ட வாடு
காலும் இருந்துட்டாலும் ஒட்டடைக்க வேண்டும் மகாராஜா உங்கள் ஆடல் பாடகம் மிக அழகாக இருந்தது. ஆகட்டும் அரசே. நீங்களும் தங்கை மகளும் சரிங்க அந்த தானாரி விளையாடி பால் காவடி பன்னீர் காவடி புல்வ காவடி எல்லாம் எடுத்து ஆகட்டும் முன்பாக திருச்செந்தூர் வேலை வளம் செல்லுங்கள். அப்படி ஆகட்டும் அரசே. நான் என் குழு புறை வந்து வருகிறேன். ஆகட்டும் அப்படி ஆகட்டும் அரசே.